நமஸ்தே. ஸ்ரீ பரஞ்சோதி அம்மா பகவான் சரணம். நான் மும்பையைச் சேர்ந்த பிரகாஷ் குட்டி. சுதர்சன ஹோமம் முடிந்த உடனே நடந்த ஒரு பிரம்மாண்டமான அற்புதத்தை பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். நானும் என் மனைவியும் டிசம்பர் 22, 2024 அன்று நடந்த சுதர்சன ஹோமத்தில் கலந்து கொண்டோம். அதில் ஸ்ரீ அம்மா பகவான் எங்களுக்கு ரக்ஷண கவசத்தை அருளினார். ஹோமம் முடிந்து சில நாட்களுக்கு பிறகு ஹோமத்தின் சக்தியை நாங்கள் நேரடியாக அனுபவித்தோம். நான் கிழக்கு நெடுஞ்சாலையில் வீட்டிற்கு திரும்பிக் கொண்டிருந்தேன். நான் ஒரு சுரங்கப்பாதையில் இருந்து வெளியே வந்தவுடன் எனது கார் சாலையின் ஓரத்தில் மோதி கவிழ்ந்தது. காரின் முன்பகுதி நொறுங்கியது. நான் என் கண்களை திறந்த போது ஒரு புதரின் நடுவில் இருந்தேன். கார் தலைகீழாக கவிழ்ந்திருந்தது. சீட் பெல்ட்டை கழற்றி பின் கதவு வழியாக வெளியே வந்தேன். நான் அடித்து நொறுக்கப்பட்ட காரில் இருந்து இறங்கி வெளியே நின்றபோது என் காரை பார்த்து வழிபோக்கர்கள் மற்றும் சில போலீசார் காருக்குள் இருந்த நபரை பற்றி விசாரித்தனர். அது நான் தான் என்று பகிர்ந்து கொண்ட போது அவர்கள் விபத்தின் தீவிரத்தை பார்த்து அதிர்ச்சி அடைந்து, நீங்கள் பிழைத்தது கடவுளின் அருளால் மட்டுமே என்று கூறினர். நான் வெளியே வந்ததும் எப்படியோ காரின் முன்பகுதியில் இருந்த ஸ்ரீமூர்த்தியை மீட்டுவிட்டேன். இதில் மற்றொரு அற்புதம் என்னவென்றால், கார் காற்றுப்பை இல்லாத பழைய மாடல் கார் ஆகும். உண்மையில் நான் வீட்டிற்கு திரும்பிச் செல்ல தொடங்குவதற்கு முன்பு காரில் குறைந்தபட்ச பெட்ரோல் மட்டுமே இருந்தது. ஆனால் எனக்குள் ஏதோ ஒரு குரல் பெட்ரோலை நிரப்ப வேண்டாம் என்று சொல்லிக் கொண்டே இருந்தது. நான் பெட்ரோலை நிரப்பி இந்த விபத்தை சந்தித்திருந்தால் கார் வெடித்திருக்கும். ஸ்ரீ பரஞ்சோதி பகவதி பகவான் என்னை காப்பாற்றினார். அது மட்டுமல்ல, இந்த முழு விபரீதமும் நடந்து கொண்டிருக்கும் போது ஸ்ரீ பரஞ்சோதி பகவதி பகவான் என்னை அமைதிப்படுத்தினார். இத்தகைய சூழலில் அமைதியாக இருப்பது என் இயல்பிற்கு மாறானது. இந்த புதிய வாழ்க்கையை எனக்கு அருளிய பரம கருணாமூர்த்தி ரக்ஷபிரதாத்தா ஸ்ரீ பரஞ்சோதி பகவதி பகவானுக்கு எனது அனந்த கோடி பாத நமஸ்காரங்கள். அவர்களின் பிரமிப்பூட்டும் தெய்வீக பிரசன்னத்திற்கு எனது பல கோடி நன்றிகள்.